ஒரு முதலாளி மாட்டு வண்டியில 10 மூட்டை ஏத்திட்டு போய் பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வித்துட்டு வராரு. அப்படி வித்துட்டு வரும்போது அந்த மாடு என்ன கேட்டுச்சாம், "எனக்கு கொஞ்சம் உணவு பத்த மாட்டேன்து. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா வேணும். அதிகமா போடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டதாம். அப்படி கேட்ட உடனே அவர் பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய மாட பாத்தியா? அது வந்து 15 மூட்டை ஏத்திட்டு போதே. நல்ல வருமானம் வருது. அதுக்கு நான் சாப்பாடுக்கு அந்த முதலாளி குடுக்குறாருன்னா அது நியாயம். நீ எப்படி கேட்குற? நீ 10 மூட்டை தானே ஏத்திட்டு போறன்னு. ஆனா அது வந்து பஞ்சு மூட்டை. இந்த மாடு அது புரியாம, சரி 15 மூட்டை ஏத்துங்க, நானும் ஏத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 மூட்டை ஏத்திட்டு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த 15 மூட்டை ஏத்திட்டு போய் வித்து அந்த ஒரு லாபம் வந்ததுக்கப்புறம் இது கேட்டதும், இது கேட்கும்போதே அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, "இல்ல வண்டிக்கெல்லாம் இப்ப செலவு இருக்குது. நீ இழுத்துட்டு போறதுக்கு அந்த டயர்லாம் இலகுவாக்கி குடுக்கணும். அதனால நான் வண்டிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டாரு. சரின்னு அதையும் ஒத்துக்கிட்டு திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாராம், "இப்போ உன்னோட வேகம் குறைஞ்சு போச்சு. நீ முன்ன மாரி வேகமா போறது கிடையாது. ரொம்ப மெதுவா போயிட்டுருக்க. பக்கத்து வீட்டு மாடு பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. நல்லா வித்து லாபத்த பார்த்துடுறாங்க. நம்மளால அந்த லாபத்த பார்க்க முடியல. நீ மெதுவா போறதுனால. அதனால என்னால தர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எப்படியாவது உணவு வேணும் அப்படின்ற வேகத்தில என்ன பண்ணுச்சு, "இல்ல நீங்க ஏத்துங்க நான் நேரத்துக்கு கொண்டு போறேன்னு" சொல்லிட்டு வேகமா போய் அது எல்லாத்தையுமே அ நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தி, அது எல்லாத்தையுமே வித்துட்டு பணமாக்குறதுக்கான வழி எல்லாமே பண்ணி குடுத்துருச்சு அது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கேட்கும்போது, அவர் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. "இல்ல இதுக்கு மேல உன்ன வச்சு எனக்கு பயன் கிடையாது. உன்னையுமே நான் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். உன்னால எனக்கு இப்ப எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ எந்த பிரயோஜனமும் இல்லாம உன்ன வச்சு நான் என்ன பண்றது? நீயும் வயசாயிடுச்சு, வீக் ஆயிட்ட. ஸோ உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த மாரி நேரத்தில உன்ன வச்சு நான் எந்த பலனும் அனுபவிக்க போறதில்ல. உன்னையும் விக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு" சொல்லி, அதோட அந்த மாட்டோட கதைய முடிச்சுட்டாரு. ஸோ அத விக்கிறதுனாலயும் அவருக்கு லாபம் தான். ஸோ எல்லா முதலாளிகளோட எண்ணமும் அப்படிதான். தான் லாபம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில தான் எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அது தெரியாம பல பேர் உழைப்ப கொட்டிட்டுருக்காங்க. அந்த மாடு மாரி உழைச்சிட்டுருக்க மனிதர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அதுக்கான வெகுமானங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா, நெறைய இடத்துல கிடையாது. ஸோ அந்த மாரி இடத்த நம்ம சூஸ் பண்ணி போறதுலயும் நெறைய தவறுகள் இருக்கு. ஸோ நம்ம எந்த இடத்த சூஸ் பண்றோம் அப்படின்றதுல நம்மளோட வெற்றி அடங்கியிருக்கு. ஸோ எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலைக்கு அந்த இடம் ஒர்த்தா அப்படின்றத தேடி நம்ம செய்யும்போது, நம்மளோட வாழ்க்கையும் முன்னேறும், நம்ம வாழ்க்கை தரமும் முன்னேறும், நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். தேங்க் யூ.